அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் மிதுன ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முயற்சிகளுக்கு சிலர் முட்டுக்கட்டை போடுவாங்க. தவறான ஆலோசனையின் மூலம் நஷ்டம் ஏற்படுத்த பார்க்கக்கூடியதாகும். அறிவு கூர்மையால் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. சந்திர பகவானின் இடப்பெயர்ச்சி தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். வியாபாரம் சீராக நடக்கும். செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கார். வாங்கிய நிலத்திற்கு பத்திரம் போடுவதில் இழுபறியான ஒரு நிலை உண்டாகலாம். பண விஷயத்தில் சிலர் உங்களை ஏமாற்றம் நினைக்கலாம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. புதன் 2ஆம் இடத்துல இருப்பதால் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ஆன்லைன் வர்த்தகங்கள் அமோகமாக நடக்கும். குரு பகவான் 1ஆம் இடத்துல இருக்காரு. அரசு ஊழியர்களுக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடியதாகும். தனியார் துறை அக்கறையுடன் வேலை பார்க்க வேண்டும். சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருப்பதால் கலைத்துறையில் போராடி வெற்றி பெறுவீங்க. அலங்கார பொருட்களின் விற்பனை மிகுந்த ஒரு லாபத்தை கொடுக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு. சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்காரு. கோபத்தை குடி தோண்டி புதைத்து விடுங்கள், இல்லை என்றால் குடும்பம் அமைதி கெட்டு போகும். ராகு 9வது வீட்டில் இருக்காரு. ஆன்மீக பெரியவர்களின் ஆசையால் நல்லது நடக்கக்கூடியதாக இருக்கு. கேது பகவான் 3ஆம் இடத்துல இருக்காரு. பிள்ளைகளால் கல்வி செலவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக கிரகநிலை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக மிதுன ராசியில் மிருகசிரிசம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் சூரியன், சந்திரன், குரு, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன், தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய், கேது என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி, ராகு, லாபஸ்தானத்தில் சுக்கிரன் என கிரக நிலைகள் அமைந்திருப்பதால் ராசிநாதன் புதன் மற்றும் தனாதிபதி சந்திரன் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார். தைரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயால் மனோதைரியம் அதிகரிக்கும். சமய சந்தர்ப்பங்கள் அறிந்து உங்களுடைய காரியங்களை நீங்கள் செய்வீங்க. நண்பர்கள் ஆதரவு கிடைக்கக்கூடியதாகவும் சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு வீண் கவலைகள் நீங்கக்கூடியதாகவும் இருக்குது. வழக்கு விவகாரங்கள் தள்ளி போடுவது நல்லது. ராசிநாதனாகிய புதன் உங்களுக்கு திடீர் உடல்நல பாதிப்பை ஏற்படுத்தலாம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒரு வேகம் உங்களுக்கு இருக்காது. நிதானமான போக்கு காணப்படலாம். பண பரிவர்த்தனை உங்களுக்கு தாமதப்படும். தொழில் வியாபாரத்திற்கான கடன் வாங்க நினைப்பதை நீங்கள் தள்ளி போடுவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் வேலை பளுவால் சலிப்புத்தன்மை உண்டாகலாம். குடும்பத்தில் திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் வார இறுதியில் மாறி சகஜமான ஒரு நிலை காணப்படலாம். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. பயணங்கள் உங்களுக்கு தாமதப்படக்கூடியதாக இருக்குது. பெண்களுக்கு வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் உண்டாகலாம். கலைத்துறையில் உடல் நலத்தில் அக்கறை தேவை. அரசியல் துறையில் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகலாம். மாணவர்களுக்கு வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு பாடங்களில் கூடுதல் கவனத்துடன் படிப்பதும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மிருகசிரிசம் 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எடுத்த முயற்சிகள் அனைத்துமே வெற்றிகரமாக நடக்கும். கணவன் மனைவி ஒருவர் விட்டு கொடுத்து போவது பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடியதாக இருக்குது. தெய்வத்தை வழிபட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மைகள் ஏற்படும் வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களையும் அனுபவம் மற்றும் கௌரவத்தை நீங்கள் அடைவீங்க. தாய் மாமனுக்கு நன்மைகள் ஏற்படலாம். தொலைதூர பயணங்களின் மூலம் நன்மைகள் ஏற்படக்கூடியதாகும். சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படலாம். வருமானம் உண்டு அப்படின்னும் சொல்லப்படுது. உறவுகளை சந்திப்பதால் மன மகிழ்ச்சி ஏற்படும். மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. எதையுமே துணிச்சலுடன் எதிர்கொள்வீங்க. வாடிக்கையாளர்களை மனமறிந்து செயல்பட்டால் வியாபாரம் பெருகும். அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்தால் அபதாரம் கட்ட நேரிடலாம். சிலருக்கு தோல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருப்பது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லது அப்படின்னே சொல்லலாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு மனதுக்கு பிரியமான மங்கையுடன் ஏற்படும் இனிய பயணங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை தரும் வகையில் சொல்லப்பட்டிருக்கு. வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படலாம். கௌரவ பட்டங்கள், பதவிகள் ஆகியவை கிடைக்கும். கல்வியில் வெற்றி பெற நீங்கள் கவனமாக படிக்க வேண்டும்.
உடன் பிறப்புகளுக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மேலதிகாரியின் ஆதரவால் உங்களுடைய பணியில் முன்னேற்றங்கள் காணக்கூடியதாகவும் சொல்லப்படுது. உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் கூட்டமான இடங்களில் பயணிக்கும் போது தங்களுடைய உடல்நலம் பற்றிய அதிகாரிகளின் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதும் நல்லது. அர்ப்பணிப்பு உணர்வோடு உங்களுக்கு கடின உழைப்பு பிறரால் கவனிக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தடங்கள் வரலாம், நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. நன்மைகளை எதிர்பார்த்து நீங்கள் காத்திருப்பீங்க. வெளிநாடு செல்ல விருப்பவர்கள் சிறிது காலம் அதனை தள்ளி போடுவது நல்லது. பெண்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். புனர்பூசம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலத்தில் அலைச்சல் அதிகமாக இருக்கும். இதனால் அதற்கு தக்க ஒரு வருமானம் வெகுமதி உங்களுக்கு கிடைக்கலாம். நல்லோர் சிலரை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நடக்கும். மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படலாம். சுற்று வட்டாரத்தில் உள்ள நல்ல ஒரு புகழும் கௌரவம் உங்களுக்கு உண்டாகலாம். பிள்ளைகளுடைய உடல்நலன் உங்களுக்கு கவலையை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. எனவே ஆறுதலாக அவர் மேல் உங்கள் அன்பை நீங்கள் பொழிந்து அதை விரைவில் நீங்கள் குணமடைந்து உந்துதல் தரக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு. நோய் குணமாக அன்பு ஒரு சக்திமிக்க மருந்து அன்று. அது மட்டும் இல்லாமல் சுலபமாக செய்ய முடியாத காரியங்களை பிறரை செய்ய சொல்லி வற்புறுத்துவீங்க. வியாபார விஷயமாக பயணங்கள் நீண்ட நாள் பொருளாதார நன்மைகளை அளிக்கும். உறவினர்களை வெறுக்கும் அளவுக்கு உங்களுக்குள் அடிக்கடி கருத்து வேறுபாடுகளால் சண்டைகள் எழ வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மற்றவர்களுக்கு செய்வது நமக்கு திரும்ப வரும் என்பதை சொந்த வழியில் உங்களுக்கு உணர்ந்த இந்த ராசிக்காரர்களுக்கு மனதில் புதிய எண்ணங்கள் உருவாகலாம். லாபஸ்தான சுக்கிரன் உங்களுக்கு ஆடை ஆபரண வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுத்துவார். இந்த காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் துறையிலும் வியாபார விருத்தி அடையக்கூடியதாகும். ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் விமான போக்குவரத்து, ரியல் எஸ்டேட், தங்க நகை தயாரிப்பு நிறுவன பங்குகள் மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. தொழிலில் உள்ளவர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் வகையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வார இறுதியில் சிறப்பான நன்மைகளும் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. மற்றவர்களுடைய பேச்சை கேட்காமல் அதில் உள்ள நல்ல விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்களே சிந்தித்து முடிவு எடுக்கக்கூடிய உங்களுக்கு மேலிடத்தில் எதிரிகளின் தொந்தரவு செய்ய முயற்சி செய்வாங்க. உங்களுடைய வேலை திட்டத்தை மற்றவர்களுடன் சொல்ல வேண்டாம். உயர் அதிகாரிகள் மற்றும் பெரியவர்களுடன் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். எல்லோருடன் நட்பாக இருங்கள். வேலையில் கவனக்குறைவாக இருந்தால் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். வாரத்தின் 2ஆம் பகுதியில் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் ஒழுங்குபடுத்துவீங்க. சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை பெரியவர்கள் உதவியுடன் முடிப்பது உங்களுடைய மனதுக்கு நிம்மதி தரும். வியாபாரத்தில் லாபம் கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாதவர்களுக்கு காதல் உறவில் சில பிரச்சனைகள் எழ வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனம் ஓட்டும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படின்னு பார்த்தா சாம்பல், அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தா 7. இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம். அது மட்டும் இல்லாமல் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நல்லதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தொழில் நிமித்தமான ஒரு பயணம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இதன் மூலம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நன்மைகளையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாகவும் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவதும் முருகப்பெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நல்லதாக அமைஞ்சிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.